எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. புதன் கிரகம் அப்படிங்கிறது நல்ல கிரகமா கெட்ட கிரகமா? பிரெயினுக்கு உண்டான கிரகம். என்ன அலைகளை மாற்றக்கூடிய சக்தி மூளை. பிரெயின் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, அவனுக்கு பச்சை வர்ண கிரகம்னு பேர். பச்சோந்தி மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் நிறத்தை கலரை மாற்றி. புதன் சூரியனோட கூடும்போது நிபுணத்துவ யோகம்னு பேர். புதன் ஒரு ஜாதக கட்டத்தில் மறைந்திருக்கும் போது நிறைந்த சம்பத்தையும் நிறைந்த அமைப்பையும் கொடுப்பான். அது புதையல் போன்ற தனயோகத்தை கொடுப்பான். அந்த புதன் ஹோரையில அப்படி என்ன சார் இருக்கு? உண்மையாவே அதுல ஏதாவது பண்ணோம்னா மணி ஃப்ளோ அப்படிங்கிறது அவ்வளவு வருமா? அருவி மாதிரி கொட்டணும்னா 2ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் சங்கமித்தா நீ புதன் ஓரை இல்லை, எந்த ஓரையில நீ வாங்கினாலும் உனக்கு பொருள் சேர்ந்து. அதான் ராகு காலம் யமகண்டத்துல தாலி எடுத்து கொடுத்தாலும் அந்த 3, 7, 11 சங்கமும் நல்லா இருந்தா யமனே வந்தால் எட்டி வதைக்கலாம். கடவுளே எழுத்து நின்னாலும் அவன் கடையில இருந்து. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு கரூர் மாவட்டம் அறங்காவலர் நியமன குழு தலைவர் சயின்டிபிக் ஜோதிடர் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இவர் ரொம்பவே பிரபலமான ஜோதிடருமே கூட. நம்ம எல்லாருமே இவரை நிறைய ஜோதிடர் நிகழ்ச்சிகள்லையுமே பார்த்துருப்போம். இன்னைக்கு முதல் முறையா நம்மளோட ஆதன் ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறாரு. நிறைய விஷயங்களையுமே இன்னைக்கு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. புதன் போல் கொடுப்பாரே கிடையாது, புதன் ஒரு பெரிய நல்ல கிரகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். நிறைய ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க. நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது புதன் ரொம்ப கெட்ட கிரகம், அது மாதிரி யாராலும் கெடுக்கவே முடியாது அப்படின்னு படிச்சிருந்தேன். இந்த கூற்றே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, முரண்பாடாக இருந்தது. அதுக்கு உங்ககிட்ட ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி. புதன் கிரகம் அப்படிங்கிறது நல்ல கிரகமா கெட்ட கிரகமா சார்? அதாவதுமா, எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களே, எல்லா கிரகங்களும் தீய கிரகங்களே. அந்த நிலைகளை பொறுத்துத்தானே ஒழிய புதன் கெட்டவன்னு சொல்லிட முடியாது, அதே போன்று நல்லவன்னு சொல்ல முடியாது. அந்த புதன் ஃபஸ்ட்டு பிரெயினுக்கு உண்டான கிரகம். என்ன அலைகளை மாற்றக்கூடிய சக்தி மூளை. பிரெயின் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது. சந்திரன் ஓடுபாதையில் அப்படியே என்ன அலைகளை மாற்றக்கூடியவன். அதனால தான் அந்த சந்திரன் 2.25 நாள் தான் ஒரு ராசி கட்டத்தில் பவனிப்பார். ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நாள் இருப்பார். சந்திரனுக்கு எத்தனை மனைவி? 27 மனைவி. அதனால தான் 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நாள் ட்ராவல் ஆகிட்டு 2.25 நாள் 2.25 இருந்துகிட்டே இருப்பார். அது ஒரு சாஸ்திர ரீதியாக சொல்லக்கூடிய பொருள் தான். அவருக்கு மனைவி எத்தனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம். இதெல்லாம் புராண காலத்தில் வந்த கதைகள், அது புராண காலத்தில் வந்தது. அப்போது புதன் வச்சு தனித்து சொல்லிட முடியாது. புதன் கெட்டவன் நல்லவன் யாரோட பின்னப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு பச்சை வர்ண கிரகம்னு பேர். பச்சோந்தி மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் நிறத்தை கலரை மாற்றிக்குவார். எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒருத்தன் கபடதாரியா சூட்சமதாரியா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய தன்மை இந்த இடத்துலேருந்து ஆர்டர் வருது. மூளையிலேருந்து தானே ஆர்டர் வருது. அந்த ஆர்டரை கொடுக்கக்கூடியவன் அந்த புதன். அவன் யாரோட கூடுனா நல்லது அப்படின்னு கேட்டால் சூரியனோட, மேக்சிமம் சூரியனுடையவே அருகாமையிலேயே புதன் ட்ராவல் ஆகிடுவார் எப்போவுமே. அந்த புதன் சூரியனோட கூடும்போது நிபுணத்துவ யோகம்னு பெயர். இதற்கு பெயர் பாண்டித்துவ யோகம்னு பெயர். அதற்கு பெயர் என்னன்னா, அறிவால் நம்ம ஒரு பொருளை ஈட்டுறது, அறிவால் நம்ம சாதிக்கிறது, அறிவால் சொல்லக்கூடியது சக்ஸஸ் ஆகுறது. ஜோதிடருக்கு ஃபஸ்ட்டு புதன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். கலை செல்விக்கு புதன் தான். அப்போ கல்விக்கும் புதன் தான். வழக்கட வாதாட்டத்தில் வாதத்திறமையின் மூலம் எத்தனையோ வழக்குகளை சாதிக்கிறாங்க இல்லையா, வழக்கறிஞர் ஜாதகத்துக்கும் அந்த புதன். வியாபாரமாக தந்திரமாக ட்ரிக்ஸாக பேசி ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கின பொருளை நான் இல்லைம்மா 150 ரூபாய்க்கு தான்மா நான் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ஆனால் உனக்காக நான் கொடுக்குறேம்மா, 150 ரூபாய்க்கு கொடுக்குறேம்மா, எனக்கு லாபம் வரலனாலும் பரல அப்படி ட்ரிக்ஸாக வியாபாரம் பண்ணக்கூடிய திறமைசாலிகள். வாய் மூலம் தொழில் பண்ணக்கூடியவர்கள், புரோக்கரேஜிங், கமிஷன்,
இடைத்தரகர், இவங்க எல்லாத்துக்குமே புதன் தான். ஒரு லைப்ரரியில் புதன் தான் அறிவு ஜீவிக்குண்டான கிரகம். சூரியனோட கூடும்போது நிபுணத்துவ யோகம் ஏற்படுகிறதுன்றான். அந்த எந்த லக்னத்துக்கு அந்த கிரகம் நல்லா அமையறதை பொறுத்து தான் அவர்களுக்கு உயர்வு தாழ்வு. இந்த புதன் செவ்வாய் ஒன்று கூடுனா, செவ்வாய் புதனோட கூடும்போது மழுங்கத்தன்மையான கிரகம்னு பொருள். புதன் வந்து பிரெயின், அப்போ தண்ணியில் படகாடுற மாதிரியே அவன் வாழ்க்கை ஆடிக்கிட்டே இருக்கும். திடீர் சூசைட் தாட்டை கொடுக்கக்கூடியவன், அது ஒன்று. விட்டத்தில் மாட்டி தொங்கிடலாமா அப்படின்னு கேட்ட புதன் நல்ல வலுத்தவன் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அவன் திங்கிங்கே அப்படியே மேலே விட்டத்தை பார்த்தே அவன் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். விட்டம்ன்றது விட்டத்தில் கயிறு மாற்றவனுக்கு ஹேங்கிங், தூக்கு மாட்டி இறக்குறாங்க பார்த்தீங்களா, சூசைடு, அந்த கிரகமும் புதன் தான். அது மாதிரி அந்த எந்த இடத்த வச்சு தான் அதுக்கு பொருள். அதை தான் எல்லாரும் அறகுறையாக சொல்லுவாங்க. மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பான்னு ஒரு பொருள் இருக்கு. புதன் மறைஞ்சிருந்தனாவே நிறைந்த சம்பத்திய பாக்கியத்தை கொடுப்பான். அது எந்த லக்னத்துக்குன்னு ஒரு பொருள் கொள்ளணும். எதனால் அந்த மறைந்த புதன் இந்த டயலாக் வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டயலாக் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு மறைந்த புதன் காலபுருஷத்துக்கு 2 வீட்டுக்கும் மறைவு பெற்ற கிரகம். காலபுருஷம்னா மேசம். இப்போ மேசத்தை கை வச்சோன்னா 3ஆம் இடம்ன்றது என்ன, 3ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம், ஜோதிடத்தில் ஒரு பொருள். 6ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம். இந்த 2 ஆதிபத்தியமே மறைந்ததனால தான் அந்த புதன் வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் மறைந்திருக்கும் போது நிறைந்த சம்பத்தையும் நிறைந்த அமைப்பையும் கொடுப்பான்றது. புதையல் போன்ற தனயோகத்தை கொடுப்பான் பொருள். ஆனால் மறைந்தவங்க கூட ரோட்டுக்கே கொண்டாந்தவனையும் பார்க்கலாம். அதுதான் ஒரு இடத்துல 2 2 4 ஆகும், 4 4 8 ஆகும், இன்னொரு இடத்துல 9ஆகவும் மாறும், 5ஆகவும் மாறுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். புதனை வச்சு மட்டும் கிடையாது, மற்ற கிரகங்களை சார்ந்து தான் அந்த புதன். சில பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். பணம் வேணுமா, புதன் ஹோரை அப்படிங்கிறது. ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, புதன் ஹோரையில் வாங்குங்க. ஒன்றுத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமா, புதன் ஹோரை. சேர்த்து வைக்கிறீங்களா, புதன் ஹோரையில் பண்ணுங்கன்னு. அந்த புதன் ஹோரையில் அப்படி என்ன சார் இருக்குது? உண்மையாகவே அதில் ஏதாவது பண்ணோம்னா மணி ஃப்ளோ அப்படிங்கிறது அவ்வளோ வருமா சார்? மணி ஃப்ளோ உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் தான் மணி ஃப்ளோ. மணி இன்னும் நல்ல அருவி மாதிரி கொட்டணும்னா 2ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் லக்னத்திற்கு. இந்த 2 பேட்டர்ன் நீ சங்கமித்தா நீ புதன் ஓரை இல்லை, எந்த ஓரையில் நீ வாங்கினாலும் உனக்கு பொருள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அவனே செத்து போயிட்டான், அவன் காதில் இப்போ ஊன்னு சங்கு ஊதுனா அவன் பழச்சிக்குவானா? அப்போது உன் ஜாதகத்தில் தனஸ்தானமும் லாபஸ்தானமும் செத்து போச்சு, அவுட்டு, கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கம்மா. அது போய் நீ புதன் ஓரையில் வாங்கினாலும் சுபிக்காது, மற்ற சுக்கிர ஓரையில் வாங்கினாலும் தலை தூக்காது, குரு ஓரையில். அதனால் அமைப்பு நல்லா இருந்தா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விதி இருந்தா, நீ எவனை கட்டுனாலும் நைட்டு 12 மணிக்கு தாலி எடுத்து கொடுத்தாலும் நல்லா தான் இருப்ப. ஐயரும் தேவையில்லை, தெய்வமும் தேவையில்லை, கற்றவன் நல்லவனாக கட்டணும். உன் ஜாதக கட்டத்தில் அமைப்பு இருந்தால் நல்லா பாருங்கள். ஒரு ஓட்ட பாத்திரத்துக்கு ஓட்ட பாத்திரம் தான் அமையுது. நல்ல யோகமான பெண்ணுக்கு யோகமான கணவன் தான் மாய்க்கிறான். நம்ம அரகுர ஜோசியர்கிட்ட போயிருப்பான், பார்த்தோன்னே அவனும் பார்த்துட்டு ஜம்முன்னு அமைச்சு வச்சுருவான். அமைச்ச நேரத்தில் டக்குன்னு போய் கல்யாணமும் ஆகிடுச்சு. ஆகா சூப்பரான மேட்ச் பண்ணான்ப்பா, இந்த ஜோசியர்கிட்ட போனான்ப்பா, அருமையாக பண்ணான், நல்ல வாழ்க்கை இருக்குதுன்னு அடுத்ததும் இன்னொன்றுக்கும் போவான். அதுவும் நல்லா தான் இருக்கும். அவன் நேரத்துக்கு இதுவும் இதனால் இவனுக்கு ஒரு பேர் கிடச்சிடும். இவனுக்கு பூஜை பண்ண நிறைய கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. 3ஆவதா ஒன்று போகும், பார்த்தோன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன சொல்லுவோம், ஒரு டயலாக் தெரியுங்களா, அன்றைக்கெல்லாம் பார்த்து நல்லா சொன்னால, இன்றைக்கி கண்ணை மறைச்சிருச்சு, காதை மறைச்சிருச்சு, நான் என்னையா பண்ணிட்டேன்னு ஒரு டயலாக் விடும். கிடையவே கிடையாது. உன் வினை நல்லா இருந்தால் நீ ஜோசியர் இடத்துல போனாலும் நல்லா தான் இருப்ப, போகலைன்னாலும் நல்லா இருப்ப, பார்த்தாலும் சரி பார்க்கலன்னாலும். அதான் ராகு காலம் யமகண்டத்தில் தாலி எடுத்து கொடுத்தாலும் அந்த 3 7 11 சங்கமும் நல்லா இருந்தால் யமனே வந்தாலும் எட்டி வதைக்கலாம், கடவுளே ஏற்று நின்னாலும் அவன் கடையிலேருந்து தப்பிச்சிடுவான். அதனால் எப்படி இருந்தாலும் அந்த அம்சம் நல்லா இருக்கணும். இப்போ சில பேர் சொல்கிறாங்களே சார், புதன் புத்தியாக இருக்கட்டும், புதன் ஹோரையில் விரதம் இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள், இந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு. விரதம் அதாவதுமா ஆரம்பத்துலேருந்து எதையாவது கண்டதை தின்றால் குண்டனாகலாம், கண்டதை படித்தால் மேதையாகலாம். எவனோ 2 பித்தம் தெரியறதுக்கு அதை செய்யலாமே இதை செய்யலாமன்னு சொல்கிறது தானே. ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாம்மா. ஒரு பெண்ணு வந்து புதன் உரையில் பண்ணால் சுவிச்சமாக இருக்குது. ஆமாங்க நான் பண்ணினேன், அவர் சொன்னார், கரெக்டாக பண்ணேன், கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு. அதேமாதிரி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவாங்க,
அவங்களும் பண்ணி பார்ப்பாங்க. எட்டாக்கனியாகவே இருக்கு. நானும் தான் உன்னை சொல்லி தான் போனேன்னு. இதெல்லாம் விட ஒரு அம்மா ஜாதகத்தில் மிதுன் லக்னத்தில் அம்மா பிறந்திருக்காங்க. 1, 5, 9, அதாவது 5ஆம் இடங்கிறது குலதெய்வத்தினுடைய அருள், 9ஆம் இடம் பெருங்கடவுளுடைய அருள், அதுக்கப்புறம் பாட்டன் பூட்டன் செய்த நன்மனையும் இவன் செய்த போன பிறல் நன்மனையும் லக்ன கேந்திரம். இந்த 3 சங்கமும் அந்த அம்மா ஜாதகத்தில் ஒன்று கூடியிருக்கு. அந்த அம்மா கோயிலுக்கு போனதுலேருந்து படிப்படியாக டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. நல்லா தொட்டதெல்லாம் தாயம்மா. அந்த அம்மா போய் பார்த்தா பிரசங்கி மாதிரி நல்லா ஆகிட்டு, இந்த சாமியை வணங்கு, அது நல்லா இருக்கும், அது வணங்கு, இதை ஒன்று நல்லா இருக்குன்னு இதை பார்த்துட்டு 4 பேர் போவாங்க. அந்த யோகம் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ப்ளஸ் ஆகிட்டே வருவாங்க. இதை பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஊரில் காரெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ போவாங்க. மாதம் கிரிவலம் போகிறாங்க, அங்கே போவாங்க. நானும் இவங்களை நம்பியே போனேன், எதுவுமே நடக்கலை, எல்லாமே தோல்வியாகுது. அதனால் இவங்க ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 9ஆம் இடம் பாக்கிய கடை அமைப்பு கெட்டு போச்சு. இவங்க நினச்சி போகிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு பிராப்தம் இருக்குது, அந்த அம்மா ஜெயிப்பாங்க. பார்த்தோன்னே அம்மா நீ கோயிலுக்கு போனாலும் நல்லா இருப்பேன், போகலனாலும் நல்லா இருப்பேன். சார் நான் கோயில் தான் சார், கடவுள் தான் சார் எனக்கு கிஃப்ட்டும்பாங்க. நான் என்ன சொன்னாலும் பரணி பால்ற சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன். சரிம்மா நீயும் போன. அந்த அம்மா வெளியூரில் இருந்தாலும் வந்து நான் சொல்கிறனால நடக்கும், எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு டைலாக் ஒன்று நடக்கும், அவங்களுக்கு நடக்கலாம். கர்ம வேண அவங்களுக்கு நல்லா கும்பிடலை சாமியை, நாங்கள்லாம் கும்பிட்டோம். அதாவது உயர்ந்தவன் பார்த்து தாழ்ந்தவனை பார்த்து முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டான். அவன் ஜெயிச்சவனை பார்த்துட்டு பாவன் தோற்று போயிருப்பான் பாரு, அவனை பார்த்துட்டு நீ அவன்லாம் வெட்டி பையன்ப்பா, அவன் வெட்டி ஆஃபீஸர்ப்பா, ஒன்றுக்குமே விளை பாரு, இந்த புள்ள பாரு போனான் வந்தான் ஜெயிச்சான்னா அவனை சொல்லி குத்தம்மா. நீ வந்த ஜெயிக்கணும்னு விதிப்பையன், அவன் உன்னை விட அறிவுலையும் ஆற்றலையும் திறமையிலும் ரொம்ப யோகசாலியாக தான் நீ இருப்ப. அவன் உன்னை விட திறமையாக இருப்பான், ஆனால் ஜெயிக்கவே முடியாது. ஒரு அக்கா 4 பிஜி படிச்சிருக்கா, தம்பி மக்குமண்டு, அவளுக்கு அக்கா கிளாஸ் எடுக்கிறான், ஒத்த பிஜி தான் முடித்தான். நீ யூஎஸில் 8.5 லட்ச ரூபா சேலரியில் இருக்கான். அக்கா 10 பாத்திரம் தான் கழுவுச்சு. சார் நான் தான் சார் சொல்லி கொடுத்தேன் என் தம்பிக்கு, அவன் அப்படி வந்திருக்கான்னா நீ அறிவை ஊட்டணுன்னு தான் விதி, பைசா சம்பாதிக்கணும்னு விதி. அவன் அதோட பிறந்தவன். இந்த அவார்டு வாங்கினேன், இந்த ரிவார்டு வாங்கினேன், கல்வியில் கோல்டு மெடல் வாங்கினேன், கிளாஸ் ஃபஸ்ட்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாடு மேய்க்க தான்டா லாய்க்கு, மூட்டை தூக்க தான் ஆய்க்குன்னு சொல்லி எத்தனையோ ஆசிரியர்கள் எத்தனையோ மாணவர்களை இயற்கையாக சொல்லுவாங்க. ஆனால் ஆசிரியர் பாட்டுக்கு அப்படியே தான் இருப்பாங்க. மாணவன் கலெக்டர் ஆகுவான், இன்னொருத்தன் மூட்டையும் தூக்குவான், இன்னொருத்தன் அரசியல்வாதி ஆவான், இல்லைங்களா? ஆனால் அந்த மக்குமண்டா படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அவன் பிறப்பு ஜாதத்தில் கல்வியில் வேணால் அவன் தாழ்ச்சியாக இருக்கலாம், அவன் பண செழிப்பில் யோகமாக இருந்தாவே போதும்மா. கல்விங்கிறது ஒரு உனக்கு நிச்சயமாக தேவை, அறிவுங்கிறது ஒரு டிகிரியோ 2 டிகிரி தேவை. ஆனால் அதை வைத்து மட்டும் அவன் வாழ்க்கையில் எல்லாம் அப்பா என்ன சொல்லுவார், ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவார், இந்த ஸ்கூலில் சேர்த்துன்னா சேர்த்துருவார், இந்த காலேஜில் சேர்த்துனா எனக்கு ஸ்காலர்ஷிப் அது கிடைக்கும்ப்பா, இது கிடைக்கும்ப்பா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அப்பா என்னமோ அதையும் கொடுத்து லட்சக்கணக்கில் படிக்க வச்சுருவார். கடைசியில் ஒரு இடத்துல மட்டும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, வேலை வாங்கி தர முடியாது. அதுவும் முடிஞ்சிட்டா அது எல்லாமே பண்ணிடுவாங்க. அது முடியாதா, அந்த இடத்துல நான் படிக்க வச்சேன், நல்ல காலேஜில் தான் படிக்க வச்சேன், இவன் மைனஸான காலேஜில் படிப்பான், துணிமணியை தைச்சி போட்டுக்கிட்டு தான் போவான், அவன் டாப்பில் வருவான்னா அந்த யோகம் அவன் ஜாதத்தில் இருக்குமா. எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிப்போன்னு நினச்சி தானே போய் உக்காடுறான். ஏன் ஒருத்தன் ராஜான்னு ஒருத்தர் இருந்தால் ராஜ தேனீக்கள் ஒன்று இருக்கும், அதே மாதிரி சாதாரண தேனீக்களும் இருக்கும். அவனை தூக்கி விடுறதுக்காக கிரகங்கள் ஏணிப்படியாக வேலை செய்யுமா. இன்றைக்கி 10,000 20,000 ரூபாய்க்கு சேலரிக்கு எத்தனை பேர் போயிட்டுருக்குறாங்க. யாரை தூக்கி விடுறதுக்கு நம்ம வயிற்று பழப்புக்காக அவங்க போகிறாங்க. ஆனால் முதலாளிங்கிறவன் ஒருத்தன் மட்டும் ஜம்முன்னு ஏறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அவனுக்கு 2 கண், அறிவு, காது, மூக்கு, அறிவு இருக்கிற மாதிரி தானே இவனுக்கு இருக்குது. ஏன்னா அவன் பணங்கிற அஸ்திரத்தோடு பிறந்தவன், அவனுக்கு அப்படியே மல்டிப்ளஸ் மாதிரி கொட்டும்மா. வேலையாட்கள், அடிமை ஆட்கள், ஏவல் ஆட்கள்லாம் ஒரு ஜாதத்தில் நல்ல அமைப்பு இருந்து ஒருத்தன் பாருங்கள் 10,000 20,000 தான் சம்பளம் கொடுப்பான், அவனை விட்டு டே வாடா நான் ஒரு 50 ரூபா சம்பளம் தரேன்னா அவன் போக மாட்டான். காரணம் என்னென்னா இவன் ஜாதத்தில் சனி வலுத்துருக்குது. அதனால் ஏழையினுடைய வயிற்றில் அடித்து அவன் பிடிங்கி அப்படியே கிரகித்து மொத்தமாக டெபாசிட்டை அவன் கொண்டு போகணும் யோகத்தோடு பிறந்தவன். இவன் 50,000 1 லட்சம் சம்பளம் கொடுத்தா கூட போக மாட்டான், போன விதத்தில் திரும்பி வந்துடும். இதெல்லாம் எத்தனை பேரை நான் பார்க்குறேன் தெரியுங்களா. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், உங்களோட அனுபவத்தையும். எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. உங்களை நாங்கள் எல்லாருமே நிறைய தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான் கூடயும் பார்த்துருப்போம். நீங்களே ஒரு பெரிய ஜாம்பவான் தான். இன்றைக்கி உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து உங்களுடைய பங்கு ஆதன ஆன்மீகத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். மிக்க நன்றி சார். கட்டாயமாக நிலையத்தாரில் வந்து நம்ம இன்றைக்கி சிறப்பாக பண்ணதுக்கு, நீங்கள் பேட்டி எடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி.
வாழ்த்துக்கள்.